எங்க திரும்பினாலும் இன்னைக்கு முழுக்க முழுக்கவே கை குலுக்கிற இடமெல்லாம் சலாத்துக்கு அடுத்த பதிலா ஈத் முபாரக் வார்த்தைகள் தான் வாழ்த்து செய்தியாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம இபாதத்தாக மார்க்க ரீதியாக ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் எந்த காரியத்தையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்னுதாரணம் இருக்கிறதா என்பதை பார்த்து அந்த அடிப்படையில் தான் நாம பயன்படுத்த வேண்டும். அல்லது நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி நாளைக்கு அது ஒரு பிதஅத்தாக உருவெடுத்து அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்கிற ரீதியில போய் மார்க்கத்தில் உள்ள ஒரு அம்சமாக மக்கள் கருத துவங்கி விடுவார்கள். அப்படி எத்தனையோ காரியங்கள் இந்த சமுதாயத்தில் ஊடுருவிடுச்சு. சாதாரணமா செய்ய ஆரம்பிச்ச சில காரியங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும், இல்லைன்னா அது நம்ம அந்த இபாதத்தில் குறை செய்து விட்டோம் என்கிற அளவிற்கு மக்கள் பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு தவறளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பெருநாளுக்காக வாழ்த்து சொல்லக்கூடிய ஈத் முபாரக் என்று சொல்லக்கூடிய இந்த சொல் நபிகள் நாயகத்தின் காலத்தில் பழக்கத்தில் உள்ளதில்லை. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒரு செய்தி இல்லை. குர்ஆனிலும் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. கேட்டா என்ன சொல்லுவாங்க, குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை காட்டுவாங்க. وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا. உங்களுக்கு வாழ்த்து சொல்லப்பட்டால் நீங்கள் அதை விட சிறப்பானதை கொண்டு வாழ்த்துக்கு பதிலளியுங்கள், அல்லது அதை போன்றதையே திரும்ப வாழ்த்தாக காணிக்கையாக திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. அப்ப வாழ்த்து சொல்றதுலாம் ஒன்றும் தவறு இல்லைங்க. ஒருத்தர் பார்க்கும்போது உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ஒரு சந்தோஷம் நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது குற்றமில்லை என்கிற அர்த்தத்தில் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வசனத்திற்கு வாழ்த்து காணிக்கை என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்திற்கு வாழ்த்து என்றால் என்ன வாழ்த்து, காணிக்கை என்றால் என்ன காணிக்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, இதுதான் அந்த வாழ்த்து ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒருத்தர் சந்திக்கும் போது நீங்கள் எப்பொழுது சந்திச்சாலும், பெருநாள் தினத்தில் சந்திச்சாலும், மகிழ்ச்சியான தினத்தில் சந்திச்சாலும், மகிழ்ச்சியற்ற தினத்தில் சந்தித்தாலும், துக்கமான தினத்தில் சந்தித்தாலும், நல்ல சந்தோஷமான நேரத்தில் சந்தித்தாலும், எல்லா நேரங்களிலும் உங்களுடைய வாழ்த்து பிரார்த்தனையாக அமைய வேண்டிய சொல் இந்த சலாம் என்ற முகமது தான். அதுல நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருத்தர் சொன்னானா வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சேர்த்து சொல்லு, அல்லது அலைக்கும் ஸலாம் அதே வார்த்தையாவது திரும்ப சொல்லு என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டதுனால அதை காரணமாக வைத்துக் கொண்டு இதை நாம் செயல்படுத்தக் கூடாது. இதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எந்த முன்னுதாரணமும் இல்லை. இதை நீங்க சொல்லி பழகினீங்கன்னா இன்னும் சில பிரச்சனைகளை கூட நீங்க சந்திப்பீங்க. மார்க்க ரீதியாக இன்னும் சில சங்கடங்களை கூட நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும். பொதுவாகவே நீங்க நல்ல முறையில இருன்னு சொல்றதா இருந்தாலும் சரி, அல்லது நீ நாசமா போயிருந்து சொல்றதா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுக்குமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பொதுவா சமுதாயத்தில் சொல்லுவாங்கல்ல, பெரியவர்கள் போய் ஆசை வாங்க, நல்லா இரு, நல்லா இருக்கணும், நல்லா வாழு. நல்லா இரு என்று சொல்வது வந்து நல்லா இரு ஆர்டர் போடுறது மாதிரி, நீ நல்லா வாழ்ந்து விடு, நன்றாக உபதேசம் செய்வது வேறு. அதை ஒரு வாழ்த்தாக, ஒரு ஆர்டராக, ஒரு உபதேசமாக கையை நீட்டிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அந்த கோணத்தில் சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ் அதை குற்றமாக கருதுவான். ஏன்? அது அல்லாஹ்வுடைய வேலை. நீ நான் உன்னை நல்லா இருக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, அது நாசமா போக வைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ரெண்டையும் அவன் தான் பார்த்துக்குவான். நாசமா போன்னு சொன்னாலும் அல்லாஹ் கோவப்படுவான், நீ நல்லா இருக்கு சொன்னாலும் அல்லாஹ் கோவப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லி மாட்டிக்கிட்டாங்க அல்லாஹ் இடத்துல. ஒருக்கு என்ன பண்ணிட்டாங்க, போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் காயம் பட்டு உடம்புல பல்லெல்லாம் உடைஞ்சி ரத்தமெல்லாம் போய் மயக்க முற்று கீழே விழுந்துட்டாங்க. ஊரெல்லாம் ஒரே போர்க்களத்துல பூரா பேச்சாயிருச்சு, ரசூலுல்லாஹ் வஃபாத்தாயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்கன்னு செய்தியை பரப்பி விட்டாங்களோ ஆளாளுக்கு ஓட்ட இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, நாம எதுக்கு இங்க நின்றுட்டு அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துக்கு வந்து சில பேர் போர்க்களத்தை விட்டு ஓட தோணும் பொழுது மயக்கத்திலிருந்து தெரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோபத்துல சொல்றாங்க, கைஃபையும் நபியவும், தங்களுடைய நபியின் முகத்திலே இரத்த சாயத்தை பூசிய இந்த கூட்டம் எப்படி ஜெயிக்கும், நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நீ ஜெயிக்க மாட்ட அப்படிங்கிற அர்த்தத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சாதாரண வார்த்தை தான், நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஆனால் அல்லாஹ் இதை பெரிய மேட்டராக கருதி உடனே குர்ஆன் வசனம் கிடைச்சா லைஸ ரகமினல் அம்ரி ஷைஉன், நபியே உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை, அது ஏன் ரைட்டு. அவன் அம்மா போடுறதா இருந்தாலும் சரி, அவன் வாழ்றதா இருந்தாலும் சரி, ரெண்டு ஏங்கையில உள்ள நீ எப்படி பேசலாம், உனக்கு என்ன ரைட் இருக்குது, நீ சொன்ன உடனே அவன் தோத்துருவானோ,
இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாவுக்கு பாடம் கற்பிச்சு கொடுக்கிறதுக்காகவே அந்த போர்ல இஸ்லாமிய படைக்கு ஒரு பெருத்த சேதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தணும். ரசூலா சொன்ன ஜெயிப்பீங்களோ ரசூலா கேட்டாங்கல்ல, ஜெயிக்க வச்சு காட்டுற மாதிரி நீ ஏன் சொன்ன இப்படி என்ன ரசூலுல்லாவுக்கு பாடம் கற்பிக்கிற விதமாக அந்த போர்க்களத்தில் ஒரு பெருத்த சேதத்தை எல்லாம் ஏற்படுத்தினாலும் பாக்குறோம். ஆகையினால இது போன்ற சொற்கள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சொற்கள். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்றது பார்த்துட்டு மாற்று மதத்தவர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. அடுத்து என்ன செய்யணும்? ரிப்ளை அவர் தீபாவளி பொங்கல் கொண்டாடுவாரு, நீங்க அவருக்கு வாழ்த்து சொல்லணும். முடிஞ்சு போச்சா மேட்ரு? அது அங்கே ஒரு இஸ்லாமிய வாயிலிருந்து சொல்ல முடியுமா? ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு வழிபாட்டிற்காக ஒரு இணை கற்பிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்காக அதை அவர்கள் விழாவாக கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு அது திருநாளாக இருக்கும். ஒரு திருநாள் நல்லபடியாக அமையட்டும்னா அந்த திருநாளை நீங்க அங்கீகரிக்கிறீர்கள் என்று அர்த்தமாயிரும். ஒரு முஸ்லீம் அங்கீகரிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை தவிர வேற எந்த வழிபாட்டையும் ஒரு முஸ்லீம் அங்கீகரிக்க முடியாது. அந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஆகையினால இது சமுதாயத்துல, அதுவும் இங்க நம்ம தமிழகத்துல இப்போ ஒரு 4-5 வருஷமா தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷமா தான் பிரபல்யமாக பார்க்கிற இடத்துல எல்லாம் இந்த ஈத் முபாரக் போனை எடுத்த உடனே ஈத் முபாரக் சொல்லக்கூடிய பழக்கம் இங்க அரபு நாடுகளுக்கு வந்து இவர்களோடு கலந்து இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காப்பி எடுத்து இத வந்து அங்கே நாம சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உருவாகி இருக்குது. ஆகையினால நாம இந்த வார்த்தைகளை வரக்கூடிய நாட்களில், இன்னையிலிருந்து வரக்கூடிய நாட்களில் இது போன்று பெருநாளுக்காக வேண்டி வாழ்த்து சொல்லக்கூடிய வாழ்த்து வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வதுதான் மார்க்கப்படி ஒரு சிறந்த நடைமுறையாக இருக்கும்.